இந்த கொழுக்கு முழுக்கு கையும் எனதுதான், இந்த நாக்குப்பூச்சி கையும் எனதுதான். நாக்குப்பூச்சியா? இந்த வீடியோல எப்படி உங்க கையிலயும் வாஸ்குலாரிட்டி பண்றது அப்படின்றத பாத்துருவோம். மனசுல தோன்ற இந்த ஃபிட்னஸ் கொஸ்டின், ரெசிபீஸ், டயட் பிளான், ஒர்க் அவுட் எதையும் மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோல போய் 3 டிப் தரேன், வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க அண்ட் சேவ் பண்ணி வச்சு. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீங்க கியூட்டா இருக்கணும் அப்படின்னா உங்க சப்கியூட்டனியஸ் ஃபேட்டை நீங்க டிராப் பண்ணி தான் ஆகணும். அதாவது தோலுக்கு கீழ இருக்கிற கொழுப்பு. இது பண்றது மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜும் டிராப் ஆகுது, மசில் மாஸை ரீடைன் பண்ணுவீங்க. இது மூலமா உங்களோட வாஸ்குலாரிட்டி நிறையவே இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ரீசன் உங்களோட கார்டியோ. ஜெனரல் ஃபிட்னஸா இருந்தாலும் ஃபேட் லாஸ் கோலா இருந்தாலும் கார்டியோ பண்றதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, நம்மளோட blood circulation நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடும். ரெண்டாவது, பாடி ஃபேட் குறையும். சோ இட் இஸ் a win on. Third reason, உங்களோட மசில் மாஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்ல ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பிளானை ஃபாலோ பண்ணி இன்டென்சிட்டியாவோ இல்ல வீக்லி பேசிஸ்ல ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வாஸ்குலாரிட்டி அது சைமல்டேனியஸாவே இம்ப்ரூவ் பண்ணி. இப்போ எனக்கே இந்த மாதிரி ஒரு வெயினி ஹேண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா 3 to 4 days வந்து லோ கார்ப் டயட்ல இருந்தேன். 5th டே கொஞ்சம் ஹை கார்ப் டயட் பிளஸ் சுகர்லாம் ஆட் பண்ணும்போது என்னோட வெயின் அதிகமா பாப் ஆச்சு. அதுக்கு 2 காரணம், blood flow increase ஆச்சு. ரெண்டாவது, என்னோட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, டாடா, பை.